ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விநாயகப் பெருமானை பணிந்து இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காண இருக்கின்றோம். அதற்கு முன்பு இன்றைய நாள் எப்படி இருக்கின்றது என்று பார்ப்போம். இன்று 26/9/2024 புரட்டாசி மாதம் 10ஆம் தேதி குரோதி வருடம், நல்ல வியாழக்கிழமை, குரு வாரம். இன்றைய ஆதிக்க கிரகம் குரு. குருவை வழிபட வேண்டிய அற்புதமான நாள் இன்றைய நாள். தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும். சூரிய உதயம், இன்றைய சூரிய உதயம் காலை 5:58 மணிக்கு. அதேபோல் சூரிய அஸ்தமனம் மாலை 6 மணி 6 நிமிடங்களுக்கு சூரிய அஸ்தமனம். இன்றைய விளக்கேற்றும் நேரம் மாலை 5:56 மணிக்குள்ளாக விளக்கேற்றி விட வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் காலை 11:45 மணி வரை. அதேபோல் மாலை 6:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை நல்ல நேரங்கள். இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் மதியம் 3 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 மணி முதல் காலை 7:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 9 மணி முதல் காலை 10:30 மணி வரை. இன்றைய சுபகோரை சூரியகோரை நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4 மணி 11 நிமிடம் வரை திருவாதிரை, அதன் பின்பு புனர்பூசம். இன்றைய திதி இன்று மாலை 5:30 மணி வரை தேய்பிறை நவமி, அதன் பின்பு தசமி திதி தொடங்குகின்றது. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது. ஆகவே கவனமாக இருங்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்கள். அடுத்து நாம் காண இருப்பது இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாயாகப்பட்டவர் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று வெற்றிகரமான நாள். இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். பிரிண்ட் மீடியா மற்றும் ஷேர் மார்க்கெட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவு தனலாபம் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கை கொடுக்கும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் இருந்தால் அவையெல்லாம் விலகிவிடும். கொடுத்து முடித்து விடுவீர்கள். நிறைய பணம் வருகின்ற வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே கடனை எல்லாம் அடைத்து விடுவீர்கள். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும். எல்லா விதத்திலும் ஏற்றம், மாற்றம், சந்தோஷம். செய்கின்ற செயல்களிலே ஒரு நேர்த்தி இருக்கும். அதன் மூலம் உங்களுக்கு புகழும் பெயரும் கிடைக்கும். எல்லா வகையிலும் மிகச்சிறந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் குரு வழிபாடு செய்ய வேண்டும். ஏதேனும் ஒரு குருவை மனதிலே நினைத்து கொள்ளுங்கள். அந்த குருவை வழிபடுங்கள். தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கெல்லாம் திருமணம் நிச்சயமாகின்ற அற்புதமான நாள். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். இன்று தொடங்குங்கள். பேச்சுவார்த்தைகளை செய்யலாம், தவறில்லை. திருமணம்தான் செய்யக்கூடாது. திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை தொடங்கி நல்லபடியாக முடியுங்கள். முகூர்த்தத்துக்கு நாள் குறியுங்கள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்குகின்ற நாள் இன்றைய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைந்து ஒரு நிம்மதி கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்ற நாள். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்றமாக இருக்கின்றது. பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. காரிய வெற்றிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். சிலருக்கு எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும்.
நீங்கள் வெகு நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஒரு நல்ல ஒரு பணியிட மாற்றத்தையும் பணி நிரந்தரத்தையும் எதிர்பார்த்திருப்பீர்கள். பணியிலே ஒரு ப்ரமோஷனை எதிர்பார்த்திருப்பீர்கள். அதெல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு கைகூடி வருகின்ற நாள். முயற்சிகளை செய்யுங்கள். முயற்சிகள், அதாவது ஒரு நேரம் நமக்கு வெற்றி கிடைக்காமல் போகலாம். ஆகவே முயற்சிகளை நிறுத்தக்கூடாது. வெற்றி கிடைக்கவில்லை என்றாலும் மறுபடி முயற்சிக்க வேண்டும். இன்று நீங்கள் முயற்சித்தால் வெற்றி நிச்சயம். ஆகவே இன்றைய நாளிலே குருவை வணங்கி, குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி வெற்றிகளை பெறுவதற்கு முயற்சிகளை தொடங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி. மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதனாகப்பட்டவர் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். மாபெரும் வெற்றியை தரும் புதிய முயற்சிகள். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. அருமையாக இருக்கின்றது பொருளாதாரம். கை நிறைய பணம், வங்கி நிறைய பணம் என்று பணத்திலேயே இருப்பீர்கள். இன்றைய தினம் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். கையில் பணம் இருக்கும்போது கடன் எப்படி இருக்கும்? கடனை எல்லாம் கொடுத்து முடித்து விடுவீர்கள். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கின்ற நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற, மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. உங்களுக்கு கொண்டாடுங்கள் இந்த நாளை. இந்த நாளிலே நீங்கள் செய்ய வேண்டியது குரு வழிபாடு செய்ய வேண்டும். தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு விளக்கேற்றுங்கள். விளக்கேற்று தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு வீண் விரயங்கள் உண்டாகும். சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிட வேண்டாம். யாருக்கும் கருத்து சொல்லாதீர்கள். யாருக்கும் அட்வைஸ் செய்யாதீர்கள். இப்படி செய் அப்படி செய் என்று யாருக்கும் நீங்கள் அட்வைஸ் செய்யாதீர்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். இன்றைய தினம் நீங்கள் குலதெய்வத்தை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். தொழில் சம்பந்தமாக புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. நீங்கள் யாருக்கும் கடன் எதுவும் கொடுக்காதீர்கள். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். நாள் நன்றாக இல்லாத போது நாம் இறை வழிபாட்டிலே அதிக கவனத்தை செலுத்த வேண்டும். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். வியாழக்கிழமைகளிலே குருவாரத்திலே மௌன விரதம் இருப்பது சிறப்பு. இன்றைய தினம் நீங்கள் மௌன விரதம் இருந்து பாருங்கள். பேசவே பேசாதீர்கள் யாரோடும். யாருக்கேனும் ஏதேனும் முக்கியமாக செய்ய வேண்டும் என்றால் எழுதி கொடுங்கள். அப்படி மௌன விரதம் காத்து இறைவனை பரிபூர்ணமாக நினைத்து, குருவை நினைத்து வழிபட வேண்டிய நாள் இன்றைய நாள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்கின்ற நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். காரிய தடைகள் எல்லாம் விலகுகின்ற அற்புதமான நாள். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீருகின்ற நாள். முற்றிலுமாக கடன் பிரச்சனைகள் தீரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் புதிய வேலைக்கு முயற்சி செய்வதாக இருந்தால் இன்றைய தினம் தொடங்குங்கள். வெற்றி கிடைக்கும். மாத கடைசி வருகின்றது. 1ஆம் தேதி முதல் உங்களை வேலைக்கு வர சொல்லி விடுவார்கள். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் வேலைக்கு, புதிய வேலைக்கு முயற்சி செய்யுங்கள். நேர்முக தேர்வுக்கு அழைப்பார்கள். 1ஆம் தேதி முதல் உங்களுக்கு வேலை கிடைத்து விடும். அடுத்த மாதம் சம்பளம் வாங்குவீர்கள். முதல் சம்பளத்தை அடுத்த மாதம் வாங்கி நண்பர்களோடு சந்தோஷமாக கொண்டாடுவீர்கள்.
அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. வேலை கிடைக்கும், புதிய வேலைக்கு முயற்சி செய்யுங்கள், கிடைக்கும். குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் உங்களுடைய ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு அரசு வழக்கையிலே, அரசு சம்பந்தமான வகையிலே நல்ல ஆதாயம் உண்டாகின்றன. சிலருக்கு வீடு வண்டி வாகன வகையிலே சுப செலவுகள் ஏற்படும். புதிதாக வண்டி வாங்குவீர்கள், புதிதாக வீடு வாங்குவதற்கு முன்பணம் கொடுப்பீர்கள். தாய்வழி சொந்தங்களின் மூலம் நன்மை நடக்கின்றன. கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். வாகன யோகம் ஏற்படுகின்றன. மீடியாவிலே வேலை பார்ப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அற்புதமான நாளாக இருக்கின்றது. நீங்கள் ஒரு லைம் லைட்டுக்கு வருவீர்கள். மீடியாவிலே தெரியாமல் இருப்பீர்கள், பின்னாடி இருந்து வேலை செஞ்சுருப்பீங்க. இப்போது உங்களுக்கு ஒரு லைம் லைட் கிடைக்கும், நீங்கள் ஃப்ரேமுக்கு வருவீர்கள். ஆகவே நல்ல நாள், மனம் சந்தோஷமாக இருக்கும். வீடு கட்ட எதிர்பார்த்த பெரிய தொகை கைக்கு வருகின்ற நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. ஆகவே மன ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும். சிலருக்கு உத்தியோக வகையிலே நல்ல மாற்றம் உண்டாகும். எல்லா வகையிலும் மிகச்சிறப்பான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. அருள்மழை பொழிகின்றன. சுப கிரகங்கள் எல்லாம் சுப பார்வை பார்க்கின்றன. ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் மிகுந்த அற்புதமான நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் குரு வழிபாடு செய்யுங்கள். குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் உங்களுடைய ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். நீங்கள் நினைத்த பதவி உங்களுக்கு கிடைக்கும். சகல பாக்கியங்களும் உண்டாகின்ற அற்புதமான நாள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நீங்கள் நினைத்த அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் வரும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் கைகூடி வருகின்ற நாள். குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். எல்லா வகையிலும் ஏற்றம், மாற்றம், சந்தோஷம் நிறைந்திருக்கின்ற நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளை இறை வழிபாட்டோடு நல்லபடியாக நடத்தி கொள்ளுங்கள். கிரகங்கள் சாதகமாக இருக்கும்போது குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு அதை மேலும் கனமாக மாற்றிக்கொள்ளுங்கள், ஸ்திரமாக மாற்றிக்கொள்ளுங்கள். கேட்டது கிடைக்கும், கிடைத்தது நிலைக்கும் உங்களுக்கு. ஆகவே கிரக சஞ்சாரங்கள் அருமையாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் ஆலயத்துக்கு சென்று குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். உங்களுடைய நாள் மேலும் சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டும். மௌனமாக இருக்க வேண்டும். மௌனம் இருந்தால் அது நமக்கு பல வகையிலே நல்லது. சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். மனக்குழப்பமும் பதற்றமும் அதிகரிக்கக்கூடிய நாள். மனதை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். கடன் பிரச்சனைகள் அதிகமாகும். ஆகவே கடன் பிரச்சனைகளே கவனமாக இருக்க வேண்டும். புதிதாக கடன் வாங்கக்கூடாது. நீங்கள் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தருகின்றன. வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி ஏதும் பேச வேண்டாம். அவர்தான் இங்கு இல்லையே என்று அவரை பற்றி எதுவும் பேசிவிடாதீர்கள். எல்லா இடத்துலையும் கேமரா வச்சுருக்காங்க இப்போது. அதனால் நீங்கள் அவரை பற்றி சொல்லுவது அவருடைய காதுக்கு சென்றுவிடும். அதன் மூலம் சண்டை ஏற்படும். எதற்காக? மற்றவரை பற்றி நாம் எதுவுமே பேச வேண்டாம். நம்முடைய வேலையை நாம் பார்ப்போம். புதிதாக கடன் எதுவும் வாங்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் கூட சண்டை சச்சரவு ஏற்படும். எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றவரோடு பேசும்போது கவனமாக பேச வேண்டும். கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளில் இன்று ஈடுபட வேண்டாம். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். எல்லா வகையிலும் நீங்கள் ஏற்றத்தை பெறுவதற்கு குருவை பற்றி கொள்ள வேண்டும். மௌன விரதமிருந்து குருவை பற்றி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார்.
உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் வருகின்ற நாள், எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். நினைத்த காரியம் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். அலுவலகத்திலே சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்வதற்கு நீங்கள் குரு வழிபாடு தான் செய்ய வேண்டும். குருவை யார் ஒருவர் பற்றி கொள்கிறார்களோ அவர்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் அவரை அணுகாது. ஆகவே குருவை பற்றி கொள்ளுங்கள். கலியுக வரதன் ஐயப்பன் கூட குருவை பற்றி கொண்டான். அதனால்தான் சபரிமலை வழிபாட்டிலே குருவிற்கு ஒரு தனி ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குரு இல்லாமல் சபரிமலை பயணம் செய்தால் அது சித்திக்காது, ஐயன் அருள் கிடைக்காது. ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் குருவை பற்றி கொள்ள வேண்டும். குரு தட்சிணாமூர்த்தியை பற்றி கொண்டு இன்றைய நாளை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம், கவனமாக இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விலகும். வீடு வண்டி சம்பந்தமாக விரய செலவுகள் ஏற்படும். வண்டியிலே செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். சிலருக்கு இந்த வகையிலே செலவுகள் ஏற்படும். வண்டியிலே செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை இன்றைய தினம் துவங்க வேண்டாம். இன்று தொடங்கினால் சரியாக வராது. ஆகவே இன்றைய தினம் அது விஷயமாக பேசாதீர்கள். உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு சற்று மந்தமாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் குரு வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை நினைத்து கொள்ளுங்கள். இஷ்ட தெய்வத்தினுடைய பெயரையும் குலதெய்வத்தினுடைய பெயரையும் சொல்லிக்கொண்டே இருங்கள். குரு வழிபாடு செய்யுங்கள். மௌனமாக இருங்கள். மௌனமாக இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி உங்களுக்கு ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். சிலர் குடும்பத்தோடு ஆன்மீக சுற்றுலா செல்வீர்கள். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படுகின்றன. திடீர் பணவரவு உண்டாகும். தொழிலில் நல்ல லாபம் ஏற்படுகின்றன. திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். எல்லா வகையிலும் இந்த நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் குரு வழிபாடு செய்ய வேண்டும். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி வர இன்றைய நாளுடைய பலன்கள் 100% பலன் இருக்கின்றது என்றால் அது நீங்கள் குரு வழிபாடு செய்ய அது 200 பங்கு ஆகும். 100 ரூபாய் கிடைக்கின்ற இடத்திலே 200 ரூபாய் கிடைத்தால் சந்தோஷம் அடைவோம் அல்லவா? ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு சுப பலன்கள் இருக்கின்றது. அந்த சுப பலன்கள் நீங்கள் ஆலயத்துக்கு சென்று குருவை வழிபட இரட்டிப்பாகும். ஆகவே இன்றைய நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். குரு வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். சிலர் சொந்த நிலம் வாங்குவதற்கு அட்வான்ஸ் கொடுப்பீர்கள். ஒரு நல்ல இடம் இருக்குது, கொஞ்சம் ரிமோட் ஏரியாவாக இருக்குது, பரவாயில்ல, நாளை பின்ன இந்த ஏரியா நல்லா டெவலப் ஆகும். ஆகவே இன்றைய தினம் நாம் அட்வான்ஸ் கொடுத்து வாங்கி விடுவோம் என்று அட்வான்ஸ் கொடுப்பீர்கள். ரியல் எஸ்டேட் வகையிலே நல்ல லாபம் தருகின்ற நாள்.
உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடுகின்ற நாள். பண வரவு அதிகரிக்கும், முகத்திலே சந்தோஷம் தெரியும். அதனால் உத்தியோகத்திலே சம்பள உயர்வு ஏற்படும், பதவி உயர்வு, இடமாற்றம் ஏற்படும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள். தாய் வழி சொத்து கைக்கு வரும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள் இன்றைய நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு மிக 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 சாதகமாக இருக்கின்றது. குரு அருளும் திருவருளும் கைகூடி வருகின்ற நாள். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் குரு வழிபாடு செய்யுங்கள். குரு தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள். குரு ஸ்லோகங்களை சொல்லுங்கள், பெருமாள் ஸ்லோகங்களை சொல்லுங்கள். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் அருமையாக இருக்கின்றது. இன்றைய நாளை பயன்படுத்தி மேலும் பல வெற்றிகளை பெறுங்கள். இன்றைய ஆன்மீக தகவல்: ராம 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 ராம. தகவல்னு சொல்லிட்டு பாடுறாருன்னு பார்க்குறீங்க. அதாவது இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற விஷயமே அதுதான். ஆன்மீகத்திலே இந்த நாம சங்கீர்த்தனம் என்பது மிக மிக முக்கியமானது. இந்த 4 யுகங்களிலே இந்த கலியுகத்திலே நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தா, கலியுகத்திலே நாம் பெரிதாக பூஜைகளையோ பெரிதாக யாகங்களையோ பெரிதாக தவமோ செய்ய வேண்டாம். கலியுகத்திலே நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கின்றது என்றால், இப்படி நாம சங்கீர்த்தனம் செய்வது, ராமனுடைய பெயரை பாடுவது, இறைவனுடைய நாமங்களை பாடுவதுதான் இந்த கலியுகத்திலே நமக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது. கலியுகத்திலே பார்த்தீர்களானால் ஆண்டாள் நாச்சியார், நாயன்மார்கள், ஆழ்வார் பெருமக்கள் இவர்களெல்லாம் என்ன செய்தார்கள்? ஆழ்வார் பெருமக்கள் பெருமாளை பாடினார்கள். பாடி பாடி பாடியே பெருமாளை அடைந்தார்கள் 12 ஆழ்வார்கள். அதேபோல் 63 நாயன்மார்களிலே குறிப்பாக 4 பற்றி சொல்கின்றோம். 4 பேர் சொன்னதை கேளு என்கின்றோம். 4 பேர் யார்? அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர். இந்த 4 இறைவனை பாடினார்கள். இறைவனை பாடிய திருஞான சம்பந்தர், திருஞான சம்பந்த பெருமான், இந்த 4 இறைவனை பாடி பாடி இறைவனை அடைந்தார்கள். ஆகவே பாட்டு என்பது இறைவனுக்கு அருகிலே நம்மை அழைத்து செல்வது. பெரிதாக ஸ்லோகங்கள் சொன்னால் கூட மற்றவர்கள் கவனிக்க மாட்டார்கள். ஆனால் இந்த நாம சங்கீர்த்தனம் பாடும்போது அவர்களும் சேர்ந்து பாடுவார்கள். அவர்களும் சேர்ந்து பாடும்போது அந்த இறை அனுபவத்தை அவர்களும் ரசிக்கின்றார்கள். இறைவனோடு நாம் கலப்பதற்கு நாம சங்கீர்த்தனம் ஒன்றுதான் சரியான வழி. அதனால்தான் இந்த புரட்டாசி மாதத்திலே பார்த்தீர்களானால் பஜனை என்று சொல்வார்கள். புரட்டாசி மாதத்திலே பெருமாளுக்கு பஜனாமிர்தம் செய்வார்கள், பெருமாளை பாடுவார்கள். பெருமாளை பாட பாட நாம் பெருமாளோடு ஐக்கியமாகின்றோம். பெருமாளுடைய அருள் நமக்கு கிடைக்கின்றது. அதேபோல் சிவனை பாட சிவனுடைய அருள் நமக்கு கிடைக்கின்றது. பச்சை மயில் வாகனனே சிவ பாலசுப்பிரமணியனே வா என்று முருகனை பாடுகின்றார்கள். முருகனை பாடும்போது அனைவரும் சேர்ந்து பாடுகின்றார்கள். சேர்ந்து பாடும்போது அந்த இடத்திலேயே ஒரு வைப்ரேஷன் உருவாகின்றது. இறை அருள் ஆனது மொத்தமாக வியாபிக்கின்றது. ஆகவேதான் இந்த நாம சங்கீர்த்தனம் என்பது மிக மிக உயர்வானதாக கருதப்படுகின்றது. பார்த்தீர்களானால் இந்த கலிகாலத்திலே இறைவனை பாடியவர்கள் தான் பெரும்பாலும் கடவுளாகவே ஆகிவிட்டார்கள். தியாக பிரம்மம், முத்துசாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரி இவர்கள் சங்கீத மும்மூர்த்திகளாக இருக்கின்றார்கள். கலிகாலத்திலே நாம் இப்போது சமீபத்திலே பார்த்தார்கள் கூட எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மா இன்றைக்கு நமக்கெல்லாம் ஒரு கடவுளாக தெரிகின்றார்கள். காரணம், அவர்கள் பாடிய விதம் அப்படி. பாட்டு ஒன்றுதான் நம்மை இறைவனோடு ஐக்கியப்படுத்தும். அனுதினமும் தேவாரம், திருவாசகம், பாசுரங்களை எல்லாம் பாடுவோம். பாடி பாடி இறைவனை அடைவதற்கு நாம் முயற்சி செய்வோம். பாடிக்கொண்டே இருந்தால் நம்முடைய உள்ளமானது இறைவனோடு கலந்து விடுகின்றது.
இறைவனோடு கலந்து விடுகின்ற உள்ளத்திலே தீயவை தோன்றாது, மனம் நல்லதையே நினைக்கும். ஆக இந்த பாட்டு என்பதற்கு ஒரு அருமையான ஒரு வழிமுறை, இறைவனை அடைவதற்கு ஒரு சரியான வழிமுறை இந்த கலிகாலத்திலே பாடல்களை பாடுவது. உனக்கு குரல் இருக்கின்ற குரல் வளம் இருக்கின்றதோ இல்லையோ, தாளலயம் தெரிகின்றதோ இல்லையோ, சுருதிலயம் தெரிகின்றதோ இல்லையோ, ஆனால் பாடு. இறைவனை பாட பாட நம்முடைய மனமானது இறைவனோடு ஐக்கியமாகும். எந்த ஒரு கோவிலுக்கு சென்றாலும் சரி, அந்த மூர்த்தியை பற்றி நமக்கு தெரிந்த பாடல்களை, பக்தி பாடல்களை பாடுவோம். அதேபோல் வீட்டிலே இருக்கும்போது வாரத்திலே ஒரு நாளை குறித்து கொள்ளுங்கள். வாரத்திலே ஒரு சனிக்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ உங்களுக்கு என்றைக்கு தோதுப்பட்டு வருமோ அன்றைய தினத்திலே ஒரு மணி நேரம் இல்லத்திலே அனைவரும் அமர்ந்து இறைவனை பாடுங்கள். அப்படி இறைவனை பாடும்போது இறையருளானது அந்த இல்லத்திலே முழுவதுமாக வியாபிக்கின்றது. அந்த இல்லத்திலே கெட்ட துர்சக்திகள் அண்டாது. ஆகவே இறைவனை பாடி பணிவோம், பாசுரங்களை பாடுவோம், தேவாரம், திருவாசகம் போன்றவற்றை பாடுவோம், நம்முடைய இளைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுப்போம். பாடல்களாலே இறைவனை அடைவோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.